மதத்தை விட்டுவிட்டு சாதி அரசியலை கையில் எடுக்கலாம் என்று கருதுகிறார்கள். மரம் ஏறும் போராட்டம், கல்லிறக்கும் போராட்டம், ஆடு மாடுகள் மேய்க்கும் போராட்டம், பட்டியலினத்திலிருந்து விடுவிக்கும் போராட்டம் என்று அவற்றுக்குள் ஒரு சாதி அரசியல் திட்டமிட்டு நடத்தப்படுகிறது. அடுக்குமொழியில் பேசுகிற அத்தனை பொய்களையும் அள்ளி வீசுகிற RSSின் அடியாட்களை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்காக செய்யவில்லை. அவர்களுக்கு தெரியும் கடைசி வரைக்கும் தாங்கள் தேர்தலில் டெபாசிட் கூட வாங்க முடியாது என்று. வரலாறு தெரியாத முட்டாள். சாதி மறுப்பு திருமணங்கள் சரியா தவறா? அப்படி செய்வதனால் நிகழ்ந்திருக்கிற ஆணவ படுகொலைகள் ஏன் இன்னும் இந்த சமூகத்தில் நிலவுகின்றன என்பன போன்ற கேள்விகளை முன்வைத்து சமூக வலைத்தளங்களில் பொது நிகழ்வுகளில் பலரும் பேசிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நெல்லையிலே கவின் என்று ஓர் இளைஞன் கொல்லப்பட்டதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த விவாதம் என்று கருதி நாம் ஏமாந்துவிடக்கூடாது. இதற்குள் இன்னொரு நுண் அரசியல் இருக்கிறது. இப்போது தமிழ்நாட்டில் மதத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஓர் அரசியலை செய்ய முடியாது என்பது பாஜகவுக்கு புரிந்திருக்கிறது. RSS ஆனாலும் பாஜக ஆனாலும் மற்ற மாநிலங்களிலெல்லாம் மத அடிப்படையிலான அரசியலை முன்னெடுத்தன. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு நாளும் இந்துக்கள் என்று தங்களை கருதி கொள்கிறவர்கள் கூட கிறிஸ்தவர்களுக்கு எதிராய், இஸ்லாமியர்களுக்கு எதிராய் கிளர்ந்து எழுவதில்லை. மத மோதல்கள் என்பது தமிழ்நாட்டில் இல்லை. அதற்கு திராவிட இயக்கம் இந்த மண்ணில் வேரூன்றி இருப்பது காரணம். அப்படியானால் என்ன செய்யலாம்? மதத்தை விட்டுவிட்டு சாதி அரசியலை கையில் எடுக்கலாம் என்று கருதுகிறார்கள். என்னதான் திராவிட இயக்கம், பொது உடைமை இயக்கங்கள் எல்லாம் சாதிக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருந்தாலும் அது ஒரு நூற்றாண்டு போராட்டம். சாதி என்பது 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணில் வேரூன்றி நிற்கிற ஒரு நச்சு மரம். எனவே 2000 ஆண்டுகால நச்சு மரத்தை ஒரு நூற்றாண்டு வாழ் கொண்டு உடனடியாக அறுத்தெறிந்து விட முடியாது. சாதி உணர்வு இந்த மண்ணில் இருக்கத்தான் செய்கிறது. அதை நாம் மறுக்க வேண்டியதில்லை. எனவே அந்த சாதி அரசியலை கையில் எடுப்பது, தாங்களாக கையில் எடுக்கவில்லை என்றாலும் தங்களின் அடியாட்களை விட்டு அந்த அரசியலை முன்னெடுப்பது என்கிற இடத்திற்கு RSS வந்திருக்கிறது. அவர்களின் அடியாட்கள் அதனால் தான் தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம் சாதியை முன்வைத்தே அந்த அரசியலை வெவ்வேறு வடிவங்களில் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். மரம் ஏறும் போராட்டம், கல்லிறக்கும் போராட்டம், ஆடு மாடுகள் மேய்க்கும் போராட்டம், பட்டியலினத்திலிருந்து விடுவிக்கும் போராட்டம் என்று எல்லாவற்றையும் கூர்ந்து கவனித்தால் அவற்றுக்குள் ஒரு சாதி அரசியல் திட்டமிட்டு நடத்தப்படுகிறது. இதனை அண்மையில் தோழர் ஆதவன் திருச்சென்னையா கூட பேசி கொண்டிருக்கிற போது அவரும் சொன்னார், ஆமாம், இப்போது சாதி அரசியல் என்பதுதான் அவர்களின் சோசியல் இன்ஜினியரிங்காக இருக்கிறது என்றார். அதுதான் உண்மை. இந்த சாதி அரசியலை அவர்கள் கையில் எடுக்கிற போது பல்வேறு விதமான முறைகளில் அவர்கள் அதற்கு முயற்சி செய்கிறார்கள். என்னவெல்லாம் நடக்கிறது என்றால், ஒவ்வொரு தலைவரையும் சாதி தலைவராக மக்களிடம் காட்டுகிறார்கள். ஏற்கனவே அந்த குறைபாடுகள் இந்த நாட்டில் இருக்கின்றன. வ.உ.சி. செக்கிழுத்த செம்மல், அவர் இந்த நாட்டுக்காக போராடியவர், அவர் ஒரு சாதிக்கு தலைவர். தீரன் சின்னமலை ஒரு சாதிக்கு தலைவர். அதுபோல வேலு நாச்சியார் ஒரு சாதி தலைவர் என்று அத்தனை பேரையும், ஏன் புரட்சி கவிஞர் பாரதிதாசனையே ஒரு சாதியினுடைய தலைவராக காட்டுகிறார்கள். இப்படி சாதி தலைவர்களாக காட்டி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அந்த வாக்குகளை ஒருங்கிணைப்பது எப்படி? ஒருவர் பேசுகிற போது சொல்லுகிறார், பெருந்தலைவர் தனக்கென்று ஒரு துணையை தேடவில்லை, ஆனால் தமிழ்நாட்டுக்கென்று பல அணைகளை கட்டினார். ஆனால் இன்னொரு தலைவர் இருந்தார், அவர் தனக்கான துணைகளை கட்டி கொண்டார், ஓர் அணையை கூட கட்டவில்லை. அது மட்டுமல்லாமல் பெருந்தலைவர் காமராசர் நம்மையெல்லாம் பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வைத்தார், இவரோ கள்ளுக்கடை திறந்து குடிக்க வைத்தார் என்று அடுக்குமொழியில் பேசுகிற அத்தனை பொய்களையும் அள்ளி வீசுகிற RSSின் அடியாட்களை நாம் பார்க்கிறோம். இது ஏதோ காமராஜரையும் கருணாநிதியையும் ஒப்பிட்டு பேசுவது என்று கருதி நாம் ஏமாந்து விடக்கூடாது. இதற்குள் ஒரு RSS அஜெண்டா இருக்கிறது. என்னென்றால், இப்படி ஒப்பிட்டு பேசுகிற போது இயல்பாக கலைஞரின் மீது பற்று கொண்டவர்கள் காமராசரை எதிர்த்து கருத்து சொல்லுவார்கள். காமராஜர் மிகச் சரியாக இருந்தாரா, அவர் மட்டும் ஒழுங்கா என்று பேசுவார்கள். அதுதான் அவர்களுக்கு வேண்டும். அதற்காகத்தான்
கலைஞரை நேரடியாக திட்டுவதென்று இல்லாமல் காமராஜரோடு ஒப்பிட்டு திட்டுவதற்கு காரணம், அப்படி பேசுகிற போதுதான் இந்த பக்கத்தில் இருக்கிறவர்கள் காமராஜரை கடுமையாக பேசுவார்கள். அப்படி பேசினால் காமராஜர் ஒரு சாதியை சார்ந்தவராக கருதப்பட்டு அந்த சாதிய வாக்குகள் முழுவதுமே திமுகவுக்கு எதிராக மாறிவிடும் என்பது ஆர்எஸ்எஸ்ஸினுடைய கணக்கு. அதற்காகத்தான் இவர்களை தூண்டி விடுகிறார்கள். இது ஒரு பக்கம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் சாதிக்கு எதிரான குரல்களும் இன்றைக்கு வலிமை பெற்றிருக்கின்றன. நாம் இல்லை என்று சொல்ல முடியாது. பரிதாபங்கள் என்கிற ஒரு வலையொலி இன்றைக்கு அது ஒரு பெரிய சிக்கலாக ஆகி அதை பற்றிய விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட சாதியினுடைய பெயரால் எப்படியெல்லாம் இளைஞர்கள் கெடுக்கப்படுகிறார்கள் என்பதை சாதிய பாவங்கள் அல்லது பரிதாபங்கள் என்கிற பெயரில் அவர்கள் ஒரு வலையொலியை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த இளைஞர்கள் சுதாகரும் கோபியும் தொடர்ச்சியாக சமூக நிகழ்வுகளை நகைச்சுவையாக எடுத்துச் சொல்கிற ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்களினுடைய அந்த ஒரு காணொளி ஒரு நாளில் 24 மணி நேரத்திற்குள் 20 லட்சம் பேரை தாண்டி இருக்கிறது. இப்போது 30க்கும் மேலாக போய்கொண்டிருக்கிறது. ஒரே நாளில் 20 லட்சம் பார்வையாளர்களை கவர்ந்ததற்கு பிறகு அவர்கள் 2 பேருக்கும் கொலை மிரட்டல்கள் வந்து கொண்டிருப்பதாக இன்றைக்கு வெளிவந்திருக்கிற இந்து தமிழ் திசை சொல்லுகிறது. அது ஒரு துணை தலையங்கமே எழுதியிருக்கிறது. இப்படியெல்லாம் கொலை மிரட்டல் சரியில்லை, அவர்களுக்கு அந்த கருத்துரிமை வேண்டும் என்று இந்து ஏடு எழுதியிருக்கிறது. ஆனால் இதே இந்து ஏடு இதே சுதாகரும் கோபியும் திருப்பதி லட்டில் மாட்டு கொழுப்பு சேர்ந்திருப்பதாக பேசப்பட்ட நேரத்தில் அதை கேலி செய்து லட்டு பரிதாபங்கள் என்று அவர்கள் வெளியிட்ட அந்த வலையொலிக்கு எதிர்ப்பு வந்தபோது பட்டும் படாமலும் தான் எழுதிற்று என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு இந்து ஏடே மிகச் சரியாக எழுதியிருக்கிறது. சாதியினுடைய பெயரால் இளைஞர்கள் எப்படி மழுங்கடிக்கப்படுகிறார்கள் என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதற்காக கொலை மிரட்டல் என்பது நியாயமில்லை, அது அவர்களின் கருத்துரிமையை பாதிக்கும் என்று சொல்லுகிறது. எனவே முற்று முழுக்க சாதி அரசியலை கையில் எடுப்பது, தேவையில்லாமல் காமராஜரை கொண்டு வந்து கலைஞருக்கு எதிராக நிறுத்தி அதன் மூலமாக கலைஞரின் ஆதரவாளர்கள் காமராஜரை எதிர்த்து பேசினால் பொதுவான வாக்குகள் திமுகவுக்கு எதிராக மாறும் என்று நினைப்பது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சி நிறைந்த அரசியலை இன்றைக்கு சிலர் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக செய்யவில்லை. அவர்களுக்கு தெரியும் கடைசி வரைக்கும் தாங்கள் தேர்தலில் டெபாசிட் கூட வாங்க முடியாது என்று. ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவர்கள் செய்கிறார்கள். இது மட்டும் போதுமா? போதாது என்று ஆர்எஸ்எஸ் கருதுகிறது. வேறு என்ன செய்ய வேண்டும்? திராவிடம் என்பதையே ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலிருந்து அகற்றிவிட்டால் ஆரியம் எளிதாக உள்ளே வந்துவிடும். இதுதான் அவர்கள் கணக்கு. அதற்கு என்னவெல்லாம் சொல்லுகிறார்கள்? பாஜகவிலே இருக்கிறவர்கள், தங்களுக்கு தோன்றுவதையெல்லாம் பேசுகிறவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆனால் அங்கேயும் கூட கொஞ்சம் கவனமாக பேசுகிற வரலாற்று குறிப்புகளை சொல்லுகிறவர்கள் உண்டு. அவர்களே இன்றைக்கு என்ன நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறார்கள்? பாஜகவினுடைய தமிழ்நாடு மாநில பொறுப்பாளர்களில் ஒருவரான மதுரையை சார்ந்த ராம ஸ்ரீனிவாசன் சில நாட்களுக்கு முன்னால் ஒரு நேர்காணலில் குறிப்பிடுகிறார், பெரியார் என்ன, அதுவும் நான் பெரியார் என்கிறேன், அவர்களுக்கெல்லாம் ஈவேரா என்ன பெரிய வைக்கம் வீரர். மொத்தம் அந்த வைக்கம் போராட்டம் ஓராண்டுக்கு மேலாக நடந்தது. பெரியார் எத்தனை நாள் அதில் கலந்து கொண்டார்? 3 நாள்கள் கலந்து கொண்டார். அவர்தான் வைக்கம் வீரர் என்று கொஞ்சமும் கூசாமல் அவர்களால் எப்படி பொய் சொல்ல முடிகிறது என்று எனக்கு தெரியவில்லை. நான் ராமஸ்ரீனிவாசன் பெயரை குறிப்பிட்டு சொல்லுவதற்கு காரணம், அவர் சில வரலாற்று குறிப்புகளை சொல்லுவார். அவருடைய பேச்சிலிருந்து அவர் கொஞ்சம் படித்திருக்கிறார் என்பது புரிகிறது. எனவே அவர் மீது எனக்கு ஒரு மதிப்பு இருந்தது. ஆனால் இத்தனை கூச்சமில்லாமல் ஒரு பொய் சொல்கிற மனிதனாக தரம் தாழ்ந்து விடுவார் என்று நான் கருதவில்லை. எவ்வளவு நாள் வைக்கம் போராட்டத்திலே பெரியார் இருந்தார்? நான் கணக்கை சொல்லட்டுமா? சரியாக சொன்னால் அதியமான் போன்ற ஆய்வாளர்கள் அதை பழைய ஏடுகளிலிருந்து மொத்தமும் திரட்டி கொடுத்திருக்கிறார்கள். சேரமான் தேவி குருகுல போராட்டம் அதுவாக இருந்தாலும் சரி, வைக்கம் போராட்டமாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் பழைய ஏடுகளிலிருந்து அதியமான், பேராசிரியர் புவியரசு போன்றவர்களெல்லாம் ஆய்வேடுகளாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். அது வேண்டாம், அவர்கள் சொல்வதை கூட நம்ப வேண்டாம். அந்த புத்தகங்கள் என்ன செய்திகளை தருகின்றன? 1924 ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி பெரியார் வைக்கத்துக்கு போனார்.
அதற்கு பிறகு மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தார், மீண்டும் போனார். மொத்தம் 7 முறை வைக்கம் போராட்டத்திற்கு சென்று வந்தார். ஏன் இடையிடையே தமிழ்நாட்டிற்கு வந்தார்? அப்போது அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தார். எனவே இங்கே இருக்கிற பணிகளுக்காக வந்தார். மறுபடியும் போனார். 2 முறை கைதானார். கைதாகி உள்ளே இருந்த நாட்களே 74 நாட்கள். முதலில் மே மாதம் 22ஆம் தேதி கைது செய்யப்பட்டு அருவிக்குத்து என்கிற ஒரு தீவில் அவர் சிறை வைக்கப்பட்டார். பிறகு மீண்டும் கைது செய்யப்பட்டு திருவனந்தபுரம் சிறையில் 4 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் அந்த திருவிதாங்கூர் மகாராஜா இறந்து போனதால் முன்பாக வெளிவந்து விட்டார். எப்படி இருந்தாலும் 74 நாள்கள் அவர் சிறையில் இருந்தார். 67 நாள்கள் வெளியிலிருந்து போராடினார். மொத்தம் 141, ஏறத்தாழ 5 மாதங்கள் அங்கே இருந்து போராட்டத்திலிருந்து சிறையிலும் இருந்த ஒருவரை 3 நாள்கள் இருந்தார் என்று சொல்லுவது ஏதேனும் ஒரு கொஞ்சமாவது பொறுப்புணர்ச்சியும் நாணயமும் உள்ளவர்களுக்கு பொருந்துமா? நான் சாவர்கர் மீது கருத்து வேறுபாடு கொண்டவனாக இருக்கலாம், அவருடைய அரசியலை நான் விமர்சிக்கலாம். அதற்காக சாவர்கர் அந்தமான் சிறையில் 6 நாள் தான் இருந்தார் என்று சொன்னால் அது சாவர்கருக்கு இழிவு அல்ல. அதை கேட்கிறவர்கள், படிக்கிறவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? வரலாறு தெரியாத முட்டாள் என்று தானே என்னை நினைப்பார்கள். எனவே நான் அப்படி பேசினால் அந்த இடத்துக்கு நான் தான் சரிவேன், சாவர்கர் சரிய மாட்டார். சாவர்கரை பற்றி 1000 விமர்சனங்கள் எனக்கு உண்டு. ஆனால் வரலாற்றை திரித்தும் பொய்யாகவும் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். சரி, பெரியார் வைக்கம் போராட்டத்திலே எவ்வளவு பெரிய பங்காற்றி இருக்கிறார் என்பதை நம்முடைய பேராசிரியர்கள் அதியமான், புவியரசு இவர்கள் சொல்லுவதையெல்லாம் விட்டுவிடலாம். மலையாளத்தில் போராட்டத்தில் கலந்து கொண்டு அந்த போராட்டத்தை நடத்திய தலைவர்கள் புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். 8 furlongs of freedom என்று T.K. ரவீந்திரன், அவர் அந்த போராட்டத்தை வழி நடத்தியவர்களிலே ஒருவர். இன்னொருவர் கேசவ மேனன், அவர் மலையாளத்திலேயே பந்தனத்தில் நின்று என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். இப்படி பல நூல்கள் வந்திருக்கின்றன. இவற்றையெல்லாம் விட இன்னொரு ஆதாரத்தை நான் சொல்ல வேண்டும். சுதேசமித்திரன் இதழில் 1924 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி ராஜாஜி அவர்கள் ஓர் அறிக்கை விட்டிருக்கிறார். பெரியாரை பற்றி அவர் கொடுத்திருக்கிற அறிக்கை எனக்கு அப்படியே நினைவில் இருக்கிறது. இருந்தாலும் அந்த சொற்கள் மாறாமல் கூற வேண்டும் என்பதற்காக நான் அந்த அறிக்கையே படிக்கிறேன். பெரியார் சிறையில் இருந்த வைக்கம் போராட்டத்தில் சிறையில் இருந்த காலத்தில் அந்த சிறை எப்படி இருந்தது, அவர் எப்படி துன்புறுத்தப்பட்டார் என்பதை ராஜாஜி சொல்கிறார், கேட்கும். ராஜாஜியினுடைய சொற்களை அப்படியே நான் கூறுகிறேன். அவர் எழுதுகிறார், இப்பொழுது திருவனந்தபுரம் சிறையில் இருக்கும் சத்தியாகிரக கைதியான ஸ்ரீமான் ராமசாமி நாயக்கர் ஒரு மற்ற சத்தியாகிரக கைதிகளிடமிருந்து பிரித்து தொலைவில் ஒரு தனி அறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவர் சிறை உடைகளை அணிந்திருக்கிறார். காலில் இரும்பு வளையம் போடப்பட்டிருக்கிறது. யார் சொல்கிறார்? ராஜாஜி சொல்கிறார். பெரியாருக்கு சிறையில் காலில் இரும்பு வளையம் போடப்பட்டிருக்கிறது. அடுத்த வரி தான் மிக முக்கியமானது. ராஜாஜி கூறுகிறார், ஆயினும் ஸ்ரீமான் நாயக்கர் உற்சாகத்துடன் இருந்து வருகிறார் என்பதை நான் சொல்ல தேவையில்லை. அவருடன் நான் நெருங்கி பழகியிருப்பதால் அவரை நன்கு அறிவேன். அவர் செல்வத்தையும் அந்தஸ்தையும் துறந்து சங்கடங்களை ஏற்றுக்கொண்ட தீர புருஷர் என்று ராஜாஜி கூறுகிறார். இது உண்மையான வரி. இப்படிப்பட்ட சான்றுகளெல்லாம் இருக்கின்றன. நான் ஸ்ரீனிவாசன் என்கிற தனி மனிதருக்கு சொல்லவில்லை, பொதுவாக சொல்கிறேன். நாம் அரசியல் களத்தில் நிற்கலாம், ஆனாலும் கொஞ்சமாவது நாணயம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் எதிர்காலம் நம்மை எப்படி பார்க்கும் என்பதை நான் சொல்லுவது அவ்வளவு நன்றாக இருக்காது. சாதி அரசியலும் தமிழ்நாட்டில் வெற்றி பெறாது. நன்றி, வணக்கம்.